ஃபியூச்சர்ல மல்டி பேக்கர் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக்க பத்தி டீடைல்டா இந்த நோட் பார்த்தோம். கம்பெனி நேம் ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இது எப்படி மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? இட்ஸ் பிகாஸ் கம்பெனியோட பிசினஸ் அப்படிதான் இருக்கு. அது என்ன பிசினஸ்? இவங்களுடைய பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க செமிகண்டக்டர் பிசினஸ் பண்றவங்க. அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸை பில் பண்றவங்க. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டிஸ், அதாவது இவி, ரயில்வே, டிஃபென்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டாருக்கு இவங்க செமிகண்டக்டரை பில் பண்றாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிசினஸை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இவங்களுடைய சிப்ஸை இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு ஒடிசால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இப்போ ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒடிசாவுடைய கவர்மெண்ட் சப்சிடி, அதாவது ஃபண்ட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி எப்படி ஒரு மல்டி பேக்கரா மாறதுக்கான சான்ஸ் இங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு மைக்ரோ டு ஸ்மால் கேப் கம்பெனி. அதாவது இவங்களுடைய டோட்டல் கம்பெனியோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 1500 crore தான். இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆர்ஐஆர் அப்படின்ற கம்பெனி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் பிளே கிரவுண்டோட சைஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி. ஆனா இவங்களுடைய பிசினஸ் சைஸ் அண்ட் அந்த பிசினஸ்ல இருந்து வரப்போற அவுட்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க ஒடிசால ஃபேக்டரி பில் பண்றாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரி மூலமா இவங்க டெவலப் பண்ண போற சிப் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதால ஹீட்டை வந்துட்டு ரொம்பவே நல்லா தாங்க முடியும். சோ இந்த மாதிரியான ஹை ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சிப்ஸ் டிஃபென்ஸ், இவி, ரயில்வே இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் இதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சிப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியோடைய பவர் அண்ட் எஃபிஷியன்சியை இன்னும் பெட்டர் ஆக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயரோடைய செகண்ட் ஹாஃப்குள்ள ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கம்பெனியோடைய பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த விஷயம் இந்த கம்பெனியோடைய வேல்யூல இருந்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த கம்பெனியோடைய பிசினஸ் மாடல் அண்ட் இதுக்கு இருக்கிற ஃபியூச்சர் ஸ்கோப் அண்ட் அது எப்படி அவங்க பண்ண போறாங்க அப்படின்ற இந்த பிளான் இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பா இருக்கிறதுனால இதோடைய பிரைஸ் ஸ்விங்ஸ் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதாவது ரொம்ப வைல்டா இருக்கும். அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு எஸ்பெஷலி நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஸோ உங்களால அந்த பேனிக்கை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ், கம்பெனியோட பிசினஸ்க்கு அண்ட் அவங்க பண்ற ப்ராஃபிட்டுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாம இருக்கு. ஸோ இதனால ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா பெருசா மொமெண்டம் இல்லாம இருக்கு. ஸோ ஃபர்தரா வர ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் உடைய பிரைஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு இம்பாக்ட் பண்ணும். எஸ்பெஷலி வர இருக்கிற அப்கமிங் ரிப்போர்ட்ஸ்ல அவங்களுடைய கடன் இன்க்ரீஸ் ஆகி அட் த சேம் டைம் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்துட்டு அப்படியே நியூட்ரலாவோ இம்ப்ரூவ் ஆகாம இருந்தது அப்படின்னு சொன்னா பிரைஸ்ல கரெக்ஷன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்கமிங் ஏர்னிங்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், கடனை இந்த கம்பெனி மெயின்டைன் பண்றாங்களா இல்ல ரெடியூஸ் பண்றாங்களா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பார்க்க வேண்டியது இன்வெஸ்டர்ஸ் உடைய ஹோல்டிங் பேட்டர்ன். வை இட்ஸ் பிகாஸ் 2023ல இருந்து கம்பெனியோட ஓனர்ஸ் டில் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் எந்த மாதிரி கன்வே ஆகும் அப்படின்னா, கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு கம்பெனியோட பிசினஸ் மேலேயோ இல்லைனா கம்பெனியோட டெவலப்மெண்ட் மேல ட்ரஸ்ட் இல்லாதனால தான் அவங்களுடைய ஓன் ஸ்டேக்கையே அவங்க ரிடியூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இது கன்வே ஆகும். அண்ட் சோ ஃபார் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுல பெருசா எந்த ஒரு மேஜர் ரெட் ஃபிளாக்ஸ் எனக்கு கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்கு ஓலாவுடைய ஓனர் உடைய ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணாரு இல்லைங்களா, அந்த மாதிரியான எந்த ஒரு ரீசனுமே இதுல எனக்கு கிடைக்கல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த கம்பெனியோடைய ஓனர்ஸ் உடைய ஹோல்டிங்ஸுமே நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஷார்ப்பா கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா அது என்ன ஏது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் மூலமாவே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். சோ பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் நீங்க உங்களோட டிசிஷனை எடுங்க. நோ எமோஷன்ஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஒடிசா ப்ராஜெக்ட்ல ஏதாவது டிலே வரலாம். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிலேஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரியான டிலே இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது அப்படின்னு சொன்னா, அண்ட் இவங்க ஒரு ஸ்மால் கேப்பா இருக்கிறதுனால இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோல பாத்தீங்கன்னா டைட்னஸ் வரும். அது மட்டும் இல்லாம டிலேஸ் வந்தது அப்படின்னு சொன்னாலே அது ஜெனரலாவே எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இட் மீன்ஸ் அந்த விஷயம் அவங்களுடைய அப்கமிங் ஏர்னிங்ஸ்ல பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அந்த விஷயம் ஸ்டாக் உடைய பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்ஷனை கிரியேட் பண்ணும். அண்ட் அதுவும் அந்த கரெக்ஷன் வந்துட்டு ரொம்ப வைல்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக் பிரைஸ் உடைய டெக்னிக்கல்ஸை பார்த்துடலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டாக் பிரைஸ் அதோடைய மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இந்த லெவல் பிரேக் ஆனா ஸ்டாக் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வை இட்ஸ் பிகாஸ் இந்த மாதிரியான மல்டி இயர் சப்போர்ட் லெவல்ஸ் அவ்வளவு ஈஸியா பிரேக் ஆகாது. பட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த கம்பெனிக்கு ரிலேட்டட் ஆர் இந்த கம்பெனிக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மல்டி இயர் சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி
பார்த்துருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள் போயிட்டு இந்த கம்பெனியோட நேம டைப் பண்ணிட்டு, லேட்டஸ்ட் நியூஸ், ப்ராப்ளம்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இமிடியேட்டா கிடைச்சிரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுடைய சீரியஸ்னஸ பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. நோ எமோஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா இந்த கம்பெனிய பத்தி ஒரு கிளியர் பிக்சர் குடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டாக் அனலைஸ் வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்ட இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஹைப் மூலமா குடுங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா வந்தது அப்படின்னு சொன்னா, என்னோட லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்றத இதே மாதிரி டீட்டெயிலா கவர் பண்றேன்.